ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது மாதிரியான கூடை சொல்லித்தர போகிறேன். அது நார்மல் நாட்டில் பேஸ் போட்டு அதை எப்படி நாம் கிராஸ் கட் கூடையாக மாற்றுறதுன்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இந்த அடி ஃபுல்லாக நான் நார்மல் நாட் போட்டு இதுக்கு குச்சியெல்லாம் சொருகியிருக்கேன். இதை எப்படி நாம் கிராஸ் கட் கூடையா மாத்துறதுன்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். எனக்கு இதுக்கு 3 ரோல் தேவைப்பட்டுச்சு. வாங்க இனி எப்படி போடலான்றத சொல்லித்தரேன். வாங்க இன்னைக்கு நம்ம கூடை பின்னலாம். அதுக்கு நான் இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். இதுக்கான அளவு சொல்றேன். நான் எல்லா ஒயரும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு கலர்லயும் நான் 11 அடி எடுத்திருக்கேன். அதாவது 11 ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதுல கிரீன்ல 16 ஒயரும், எல்லோல 8 ஒயரும், ஆரஞ்சுல 8 ஒயரும் எடுத்திருக்கேன். மொத்தம் 32 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அளவு எப்படி எடுக்கணும்ன்றத நான் ஏற்கனவே என்னோட எல்லா வீடியோலயும் வரும். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதே மாதிரி இந்த கூடையை நான் பேஸ் நார்மல் நாட்டு தான் போட போறேன். நார்மல் நாட்டு எப்படி போடணுன்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அது செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு. இப்ப எதனா ஒரு நார்மல் பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் பேஸ் எப்படி போடுறதுன்றதே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபுல்லா பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் இந்த பாருங்க 4 8 8 8 4ன்ற அளவுல 32 ஒயர் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் குச்சி சொருகிட்டேன் பாருங்க அடியில. இது எப்படி குச்சி சொருகணும்ன்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்துக்கோங்க. இப்போ இந்த கூடையில நான் எப்பவும் போடுற மாதிரி நார்மல் நாட் கூடைய நான் கொஞ்சம் வித்தியாசமா போட போறேன். எப்படின்னா இதையே நம்ம கிராஸ் கட்டா போடுறது எப்படின்றத உங்களுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். இங்க பாத்துக்கோங்க. எனக்கு இதுல எல்லோ கலர் எனக்கு ஒரு ரோல் தீந்து போயிடுச்சு. எனக்கு இப்ப இந்த கிரீனும் ஆரஞ்சும் தான் இருக்கு. கிரீனும் ஆரஞ்சும் தான் இருக்கு. இதுக்கு நமக்கு மொத்தமா எவ்வளவு ரோல் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எப்படி கிராஸ் கட்டா மாத்த போறேன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம இதுக்கு கிராஸ் கட்டா மாத்தும் போது நம்ம அங்கங்க ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். நீங்க இதே ஒயரையும் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேற ஒயரும் சேர்த்து போட்டீங்கன்னா இன்னும் கூட அழகா இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற இந்த எல்லோ ஒயர் ஒன்று டிஸ்கோ ஒயர் ஜாயின் பண்ண போறேன். பாத்துக்கோங்க எப்படி இதுக்கு இது பண்றேன்னு. இந்த லாஸ்ட் நாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வரிசையில அதுக்கு நாம அளந்துக்கணும். பாருங்க, அளந்து அது என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அளந்துட்டு இந்த சைடு விட்டுறணும். இப்போ நாம நார்மல் நாட்டு போட போறோம். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் நார்மல் நாட் போடுறேன். பாருங்க, இப்போ நான் இந்த சைடுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு ஒயரை. இங்க பாருங்க, இப்போ அடுத்த நார்மல் நாட் போடுறேன். இப்போ இந்த 4ஓட நான் எல்லோவை ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த கூடையை எப்படின்னா நம்ம 4 நாளா பிரிச்சுக்கணும். புரியுதுங்களா? இது மாதிரி 4 நாளா நம்ம பிரிச்சுக்கணும். இதே சேம் ஒயர்லயும் பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க வேற ஒயர்லயும் நீங்க ஜாயின் பண்ணும் போதும் பிரிச்சுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதை நீங்க 4 நாளா ஃபுல்லா பிரிச்சு போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் நமக்கு இந்த கூடை கிராஸ் கட்டா மாறும். இப்ப பாருங்க, நான் அளந்து விட்டுக்கிறேன்.
அளந்து விட்டு இப்போ இதை கட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரீன் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து கிரீன் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை நான் அளந்துக்கிறேன். பாருங்க, அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்துக்கிட்டு இப்போ 4 லைன் போடுவேன். அதே மாதிரி 4 லைன் போடுவேன். நம்ம இந்த பக்கத்தில் என்ன ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அளந்துக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ராவா இதுக்கு அளந்து விடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒயர் என்ன சைஸ் அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அளந்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு கிராஸ் கட் கூட வந்து அடி போடும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா ஆகும். அவங்களுக்கு சில பேருக்கு வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல போட்டாலும் ஈஸியா இருக்கும், நல்ல தெளிவாகவும் புரியும். அதனால போட முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. நாம வந்து ஈஸியா போடலாம். இந்த கூடை ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இதே கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ணணுன்றது கிடையாதுங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்க எந்த கலர் வேணாலும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது நீங்க மாத்திக்கலாம். நீங்க இப்ப பாருங்க, நான் இன்னொரு 4 இது போட்டுட்டேன். அடுத்தது கட் பண்ணி விட போறேன். இப்போ இதுவும் கட் பண்ணிட்டேன். இப்ப இந்த 4 போடணும். அதே மாதிரி 4 நாளா நீங்க போட்டுட்டே வரணும். இந்த கூட போடும்போது என்ன ஒரு இதுன்னா, நீங்க இப்போ 16, 20 அந்த மாதிரி போடணும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இந்த நீட்டுக்கு எடுத்தீங்கன்னா 16, 20, 24, 28, 32 அந்த மாதிரி இந்த சைடு வரணும். இந்த இது அகலத்துக்கு பாத்தீங்கன்னா 8, 12, 16, 20 அந்த மாதிரி நீங்க அகலம் போடணும். அதான் இந்த கிராஸ் கட் பண்ணும்போது நமக்கான மெஷர்மெண்ட். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கூட தப்பா வரும். இப்போ நான் அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணி 4 லைன் போட போறேன். பாருங்க, 4 பூ. இதை வந்து நம்ம 4ஆல பெருக்கிக்கணும். அதாங்க இதுக்கு இந்த கூடைக்கு நமக்கு முக்கியமானது. இல்லைன்னா கவுண்டிங் வந்து தப்பாயிடுச்சுன்னா நமக்கு கிராஸ் கட் வராது. அதுக்காக தான் இப்ப 4ஆல பண்ணீங்கன்னா 4ஆல, இல்லைன்னா 6ல பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த நீளம் எல்லாமே 6ல பண்ணணும். இதுக்கு நம்ம நடுவுல எப்படி வேணாலும் இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது எப்படி வேணாலும் கலர் மாத்திக்கலாம். நம்ம கலர் மாத்த நம்ம கூடையோட டிசைனும் மாறும். அதே கலர் போட்டிங்கனாலும் கூடையும் அழகா தான் இருக்கும். உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லாவே நாம வந்து 4 பூ போட்டுட்டு அளந்து விட்டு கட் பண்ணிட்டு இப்படியே ஃபுல்லா வரணும். இந்த இடம் வரைக்கும் வரணும். நான் இது ஃபுல்லா முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, நான் எல்லா ஒயரும் 4 ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம 4 பிரிச்சு அந்த ஒயருங்களை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணோம்னா இப்படிதான் வரும். அங்கங்க இங்க பாருங்க, இங்க விட்டு போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம ஒண்ணு சேர்க்கணும். இப்ப நான் இந்த கார்னர்ல இருந்து எடுக்கிறேன். இதுதான் நம்ம நார்மல் நாட்டை இப்போ கிராஸ் கட்டா மாத்துறோம். அதே சமயத்துல கார்னரையும் நம்ம திருப்புறோம். இங்க பாருங்க, இப்போ இந்த சைடு போட்டாச்சு. அதே மாதிரி இது ரெண்டும் தனியா இருக்கு பாத்தீங்களா? இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம வந்து ஒண்ணு சேர்க்கணும். அப்போ வந்து இந்த சைடுல லூஸ் இருந்துச்சுன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இங்க கேப் கொஞ்சம் பெருசா விழும், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இது ஃபுல்லா இந்த கேப் எல்லாத்தையும் நம்ம நார்மல் நாட் சேர்த்து போட்டுடணும்.
இந்த 2 ஒயரையும் எடுத்து நார்மல் நாட் போட்டுடணும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 2 தனித்தனியாக இருக்கிறத எல்லாத்தையும் முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஒயர் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 4 ஒயர் தெரியும். அந்த 4 ஒயரில் சென்டர் 2 ஒயர் மட்டும் எடுக்கணும். 4 ஒயரில் சென்டர் 2 ஒயர், அதாவது 1 2 3, இந்த 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் எடுத்து இப்போ நாம் கிராஸ் கட்டாக மாற்ற போகிறோம். பாருங்க, இதை எடுத்து நாம் இப்போ நார்மல் நாட்டு போட்டாச்சு. இப்போ நார்மல் நாட்டு போட்டாச்சா? இப்போ இங்கே கிராஸ் ஆகுதா? இது 2ம் கிராஸ் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை பாருங்க, இப்போ கிராஸ் கட் நமக்கு தன்னால் வந்துடும். இப்படி போட போட வந்துடும். அதே மாதிரி இந்த 2 எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் குழப்பிக்கிட்டிங்கன்னா இது கூட தப்பாக வரும். நல்லா கவனித்து போடுங்க. அப்போ தான் இந்த நார்மல் பாட்டமை கிராஸ் கட்டாக மாற்றுற விஷயமே இங்கே தான் இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரும். நம்ம கூட கார்னர் திருப்பும் போது ஒரு முக்கோணம் வரும் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் இதில் வரும். இப்போது இது 2த்துலேயும் இதை பாருங்கள், இது 2த்தையும் எடுத்து நாம் நார்மல் நாட் போடணும். இப்படி போட்டதை இப்போ இப்படி போட்டோம்மா, இதை எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்க, இப்போ கிராஸ் கட் வந்துருச்சு பாருங்க. இதை இப்படியே போடணும். நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது இது 2ம் கிராஸ் ஆகுது. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது 2ம் கிராஸ் ஆகுது. இனிமேட்டு அப்படியே நம்ம கிராஸ் ஆகிறத அப்படியே போட்டுக்கிட்டே போனோம். இப்போ இது 2ம் வருது பாருங்க. இப்போ இந்த சைடுக்கு இந்த சைடு வந்துருச்சு பாருங்க கிராஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் பேஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறமா இதை 4 நாளாக பிரிக்கணும். இந்த எந்த சைடில் நம்பர் 4வது இது வருதோ அதுலேருந்து ஒயரை அளந்து நாம் ஒரு நாட்டை போட்டுக்கணும். போட்டு 4 நாளாக பிரிக்கிறோம். அது ஒரு ஸ்டெப்பு. பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 கேப்பையும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நாம் இந்த 2வது 3வது நாட்டையும் சேர்த்து ஒரு நார்மல் நாட் போடுறோம். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா இதோ பாருங்கள், நான் இந்த சைடு ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரும் நமக்கு கூட. இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போனோம்னா நமக்கு கிராஸ் கட்டு கூட வந்துடும். இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா, இந்த சைடு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி இந்த கூட இப்படி வெட்டு வெட்டாக தான் வரும். ஏன் அப்படி வரும்னா நம்ம இங்கே ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு இந்த வேவ் மாதிரி வரும். இந்த வேவ் மாதிரி அதனால தான் வரும். பாருங்க, ஃபினிஷ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இனிமேட்டு நாம் அப்படியே கூட எழுப்பிட்டு போக வேண்டியது தான். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுக்கு கைப்பிடி கூட போட்டுட்டேன். கைப்பிடி வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இது வந்து சிங்கிள் கலரில் வச்சு போட்டிருக்கேன். இதே இது வந்து நான் டபுள் கலர்லேயும் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும் வீடியோ. இந்த ஹேண்டில் வீடியோ மட்டும் நான் தனியாக போடுறேன். இதை நீங்கள் கற்றுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் நாட்டில் பேஸ் போட்டு நம்ம இங்கே கிராஸ் கட்டை எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு நான் நிறையவே குமிழ் வச்சுருக்கேன். அப்போ தான் அடியில் ரொம்பவும் தேயாதுன்றதுக்காக. இது பொருள்லாம் போட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும். பாருங்க, நல்ல ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கு, உயரமாகவும் இந்த கூடை இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.